வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கத்துலங்க. ஸோ மன்னிவாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு ஒரு 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 கோடி 1.5 கோடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டல் நம்ம வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த் ஃபார் மணின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் டைப்பில் பார்த்தா 2 போர்ஷன் கட்டியிருந்தாங்க. 5 வீடு இருக்கிற மாதிரியும் 3 வீடு இருக்கிற மாதிரியும். ஸோ அந்த 5 வீடு இருக்கிற மாதிரி ஓனர் வந்து அவரே சேல்ஸ் பண்ணிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ஓன் யூஸ்க்காக கட்டினது தான். ஸோ பில்டர்ஸ் வந்து சேல்ஸுக்காக கட்டினதெல்லாம் இல்லை. அவங்களுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே வரும் ஃபாரின்லேருந்து அப்படின்னு சொல்லி வாடகைக்கு விட்டு நம்ம லைஃப் ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் அவங்க வரல. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே சேல்ஸ் பண்ணார். இது வந்து பார்த்தீங்கன்னா 1350 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரைக்கும் லேண்ட் ஏரியா. ஸோ இதில் வந்து பில்டப்பு ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வரும். 3 போர்ஷன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஸோ 3 போர்ஷனாக இருக்குது. புது பில்டிங், பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. இந்த பக்கம் 5 போர்ஷன் இருக்கிறது பிளாட்டாகவே சேல்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. 1,50,00,000. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து கார் பார்க்கிங் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. 3 போர்ஷனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 3 கார் பார்க்கிங். இதெல்லாம் பார்த்தோம்னா இதில் எம்டி. நம்ம வேறு ஏதாவது பர்பஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு ரோடு வருது. பேக் சைடில் 2 சைடுமே ரோடு வருது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் அந்த ரோடுக்கு போயிடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய இப்போ சேல்ஸ் பண்ணல ஒரு 2-3 ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட்டர் ரிங் ரோடு வரும். 3 கார் பார்க்கிங் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்க்க முடியுமான்னு தெரியல. நம்ம சும்மா போயிட்டு பார்த்துருக்கோம். நம்ம திடீர்னு வந்ததால சாவி இருக்கான்னு தெரியல. இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த சின்ன எம்டி மட்டும் தான் சென்ட்ரல் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு, மண்டலம் டு மீஞ்சூர். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப்ட் ஏரியாங்க. லிஃப்ட் இல்லை, அது ஒன்று தான். இந்த ஏரியா ஃபுல்லாக 6,500 இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு ரேட்டு. 6,300 ஃபைனலாக போயிட்டுருக்கு. முருகர் கோயில், மணிவாக்கம் முருகர் கோயில் பாருங்க. 1.5 கோடி சொல்கிறாங்க. நீ எந்த வகையில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஓன் யூஸுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால நல்ல முறையில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கட்டினது வந்து இவர் பில்டரோ எதுவும் இல்லை, ஓனர் தான். 30 ஃபீட் ரோடு எந்த பக்கம் வருது, அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் அடுத்து லைனாக அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் மெயின் ரோடு டச் ஆகிடும். வேறு ஏதாவது டீல்னா கால் பண்ணுங்கள். நன்றி.